வணக்கம். ஓம் நம சிவாய. ஓம் சிவாய விஷ்ணுரூபாய விஷ்ணுவே சிவரூபிணே நமஸ்தே. சிவ விஷ்ணுரூபாய நமஸ்தே சர்வரூபிணே. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் சசிகுமரன். ஜோதிடத்துல பல கருத்துக்களை நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். இது பயனுள்ள கருத்துக்களா உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கிறேன். சப்ஸ்கிரைபர் அனைவர்களுக்கும் வணக்கத்தை இந்த நாள்ல சொல்லிட்டு, ஜோதிடங்கள் ஒவ்வொருவருக்கும் பயனுள்ளதாக இருக்கணும். அந்த ஜோதிடத்தின் மூலமாக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நற்பலன்களை பெற்று நல்வாழ்வு அவங்க வாழணும் அப்படிங்கிறதுக்காக ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய நுட்பமான விஷயங்களை வீடியோவா நான் போட்டுட்ருக்கிறேன். அதில் ஆகக்கூடிய சப்ஸ்கிரைபர் அனைவர்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கணும். அப்படி உங்களுக்கு பயன்படக்கூடிய விஷயமாக இருக்கின்ற பட்சத்தில் கமெண்டில் நீங்கள் அதை தெரிவித்து, மேலும் உங்களுக்கு என்னென்ன கருத்து தேவைப்படுன்றதை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். புதிதாக ஜாதகம் பார்க்க அணுகிறவங்க பிறந்த தேதி, இடம் அனுப்புறீங்க. ஆனால் சில நேரங்களில் ஏதாவது டைப் பண்ணும்போது தவறாக போயிடுச்சு அப்படின்னாக்க உங்களுடைய ஜாதக பலன்களே மாறிடும். அதனால முடிந்த வரைக்கும் நீங்க எழுதின ஜாதக குறிப்புகளை, ஜாதக புத்தகத்தை நீங்க அனுப்புனீங்கன்னா உங்களுடைய ஜாதகங்களை பார்க்கறதுக்கு ரொம்பவே சௌகரியமா இருக்கும் என்பதை இந்த வீடியோ மூலமா நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். சரி, இப்ப ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்கலாம். பாலும் தெளி தேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் அப்படின்னு சொல்லி நம்ம விநாயகர் பெருமானை வணங்கி, அதாவது பாகு போன்ற இறுக்கமும் பால் போன்ற அன்பும் தேன் போன்ற தியாகமும் பாகு போன்ற இறுக்கமும் பருப்பு போன்று உறுதியானதாகவும் இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை நான் உனக்கு தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ். சங்கத்தமிழான இயல், இசை, நாடகம் தமிழையும் மறவாமல் நீ எனக்கு தருவாயாக அப்படிங்கிறது விநாயகர் முன்னாடி நாம வைக்கக்கூடிய இந்த பாடல் பல தத்துவங்களை நமக்கு சொல்லுது. ஒருவர் எண்ணத்தாலும் சொல்லாலும் செயலாலும் அவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை செய்யறாங்க. நாம என்ன நினைக்கிறோமோ அந்த நினைக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம நினைக்கிற விஷயங்கள் அது பலிதமாகுது. ஜாதகத்தை பொறுத்தளவுல ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம ஆராய்ச்சி பார்த்தோம் அப்படின்னாக்க, நம்ம ஒரு விஷயத்தை நினைக்கிறோம் அப்படின்னா அந்த விஷயம் எண்ணத்தாலும் சொல்லாலும் செயலாலும் அது வடிவமைக்கப்படுது. அப்போ ஒவ்வொரு எண்ணங்களையும் நாம செம்மைப்படுத்த வேண்டும். பொதுவா ஒரு விஷயத்தை பத்தி நாம நினைக்கிறோம். என்ன நினைக்கிறோம் அப்படின்னாக்க, நாம சொந்தமா ஒரு வண்டி வாகனம் வாங்கணும், நம்ம ஒரு வீடு கட்டணும், இல்லை நம்ம பெண்ணுக்கு வரன் பார்க்கணும், மாப்பிள்ளைக்கு வரன் பார்க்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படின்னாக்க அந்த செயல்கள் நம்ம சொல்லாகி செயலாகி நடக்குது.
அப்போ ஒவ்வொரு இடங்களிலும் நம்முடைய எண்ணங்கள் நம்ம சரியா வைத்தோம் என்றால் எண்ணங்களாலும் சொல்லாலும் செயலாலுமே இந்த உலக இயக்கங்கள் நடக்குது. அப்போ இந்த இயக்கங்களுக்கு காரணத்துவம் வைக்கக்கூடிய அந்த எண்ணத்தை நாம சரியா அமைச்சுக்கணும். எண்ணத்துக்கு ஒரு தெய்வமாக பிரம்மதேவனையும், சொல்லுக்கு தெய்வமாகிய விஷ்ணு பகவானையும், செயலுக்கு ருத்ரனையும் நம்ம முன்னோர்கள் வடிவமைச்சு வச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த எண்ணம், சொல், செயல், இயலிசை, நாடகம் சொல்லக்கூடிய இந்த தமிழுக்கு எப்படி பெருமை சேர்க்கக்கூடிய விஷயங்களை தென் தமிழகத்திலே இந்தியாவுடைய தென் பகுதியில் இருக்கக்கூடிய தமிழகத்திற்கு இந்த இயலிசை, நாடகம் என்ற முப்பெரும் விஷயங்களை செய்து கொடுத்த முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்க விஷயங்கள் அனைத்துமே ஜோதிடத்துல ரொம்ப முக்கியமான விஷயங்களா அது இருக்கு. அப்போ எண்ணம் என்பது பிரம்மா, சொல் என்பது விஷ்ணு, செயல் என்பது ருத்ரன், சிவன். அப்போ 3 அம்சங்களையும் கொண்டதாக அது இருக்கு. அப்போ இந்த 3 விஷயங்களும் நம்ம ஜோதிடத்துல நம்ம கொண்டு வர்றோம் அப்படின்னாக்க விதி, மதி, கதி சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம இணைச்சு காலத்தாலும் நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த விஷயங்கள் ஜோதிடத்துல எந்த அளவுக்கு நன்மை பயக்கிறது அப்படிங்கிற விஷயங்களை நாம பார்க்கணும். இப்போ ஐம்புலன்கள் இருக்கு. இந்த ஐம்புலன்களும் 5 அறிவாகவும் 6வது அறிவு என்று சொல்லக்கூடிய ஞானம், பகுத்தறியும் தன்மையும் சேர்த்துதான் முருகப்பெருமானுடைய 6 முகமாக நமக்கு முன்னோர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ இந்த 5 அறிவிற்கும் ஐம்புலன்களாகவும் 6வது அறிவிற்கு ஞானத்தையும் நமக்கு வழங்கியிருக்காங்க. அந்த 5 அறிவு அப்படி என்பது பாத்தீங்கன்னாக்க ஐம்புலன்களாக கண், காது, மூக்கு, வாய், மெய், அப்படி இந்த ஐம்புலன்களுக்கும் ஆலயங்களை அமைத்து ஞானத்திற்குமாக ஆலயத்தை அமைத்து 6 அறிவுகளுக்கும் விளக்கத்தை கொடுத்திருக்காங்க நம்முடைய முன்னோர்கள். அப்ப இந்த விஷயங்களும் நம்ம ஏன் பார்க்கிறோம் அப்படின்னாக்க ஒவ்வொரு ஆலயங்களுக்கும் ஒவ்வொரு தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கு. திருச்செந்தூர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்க அது கண் தத்துவமா இருக்கு. திருப்பரங்குன்றத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்க அது மூக்கனுடைய தத்துவமாக இருக்கு. அப்புறம் திருத்தணி எடுத்துக்கிட்டோம்னாக்க வாய் தத்துவமா இருக்கு. சிவன்மலை எடுத்துக்கிட்டோம்னாக்க நமக்கு சுவாமி மலை எடுத்துக்கிட்டோம்னாக்க நமக்கு காது தத்துவமா இருக்கு. பழமுதிர்ச்சோலை எடுத்துக்கிட்டோம்னாக்க நமக்கு மெய் தத்துவமாக இருக்கு. பழனி எடுத்துக்கிட்டோம்னாக்க நமக்கு ஞான தத்துவமா இருக்கு. இந்த விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இந்த விஷயங்கள் மூலமாக நமக்கு என்ன தேவைப்படுது அப்படிங்கிறத நாம ஜோதிடத்துல நம்ம எடுத்துக்கணும். அந்த 5 புலன்களும் 5 அறிவாகவும் 6வது அறிவாக நமக்கு ஞானத்தை தரக்கூடிய அறிவாகவும் 6 அறிவாகவும் நமக்கு இருக்கு. அப்போ இந்த அறிவு என்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்திற்கு தான் முருகனுடைய வேல் தத்துவமாக அமைந்திருக்கு.
இப்போ முன்னோர்கள் நமக்கு சொல்லி வச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே நமக்கு பயன்படக்கூடிய விஷயங்களாக நமக்கு இருக்கு என்பதுல கருத்து வேறுபாடு எதுவும் இல்லை. அப்போ ஒவ்வொரு ஆலயங்களுக்கும் நம்ம செல்லும் பொழுது அந்த ஆலயங்களது தன்மைக்கு ஏற்ப நமக்கு எழுதக்கூடிய பிரச்சனைகள் விளையுது. அப்போ அந்த மாதிரியான ஆலயங்களுக்கு நம்ம செல்லலாம். நம்ம தேவைப்படும் பொழுது நம்ம அந்த ஆலயங்களுக்கு செல்லலாம். பண்டைய காலங்கள்ல நம்ம ஆலயத்திற்கு சென்று வழிபடுவது என்பது ரொம்ப எளிதான காரியமாக இருந்தது. தற்போது அப்படி அல்ல. மக்கள் தொகை அதிகரிப்பின் காரணமாக கோவில்கள் ஆலயங்களை நம்ம வழிபடக்கூடிய தன்மை குறைந்து கொண்டே வரும். அதற்கு தகுந்தாற் போல நம்ம சில விஷயங்களை மாற்றம் செய்து கொள்ள வேண்டும். அதற்காக ஆலயத்திற்கு போகக்கூடாது என்பது அல்ல. இப்போ அந்த காலங்கள்ல எப்படி அம்மி இருந்ததோ அதற்கு மாற்றாக எப்படி மிக்சி வந்ததோ அது போல நாம மாற்றங்களை செய்து கொள்ள வேண்டும். கிரகங்கள் கிரகங்களுடைய தாக்கம் ஒவ்வொரு இடங்கள்லயும் இருக்கும். அதற்கு தகுந்தாற் போலதான் ஆலயங்களையும் அமைச்சு வச்சிருக்கிறாங்க. இப்போ பழனியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க பழனி செவ்வாயினுடைய தலமாக இருக்கு, வெப்பம் நிறைந்ததாக இருக்கு. அப்போ அந்த செவ்வாயினுடைய தாக்கம், செவ்வாய்க்கான பரிகாரம், செவ்வாயினுடைய நமக்கு குறையணும், செவ்வாய் நமக்கு செவ்வாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், செவ்வாயின நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு பலிதமாகணும், செவ்வாயின ரத்தம், உடலில் ஓடக்கூடிய பிளட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நோய்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருந்துச்சுனாக்க நாம இந்த ஆலயங்கள் போய் வழிபடும் போது நமக்கு அதுக்கு உண்டான பலன்கள் கிடைக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களுக்கும் கிரகங்கள் ஆட்சி செய்யக்கூடிய கிரகங்கள் ஆட்சி பண்ணுது. ஒவ்வொரு இடங்கள்லையும் நம்ம கிரகங்கள் ஆட்சி பண்ணுது. கிரகங்களுக்கென்றே தனி கோயில்களும் அமைச்சிருக்காங்க. அப்ப நம்ம அந்த ஆலயங்களுக்கெல்லாம் சென்று வழிபடும் போது அந்த கிரகத்தினுடைய தாக்கம் நமக்கு குறையுது. ஒருவர் பிறக்கிறார் என்றால் அவருடைய திதின்னு சொல்லக்கூடிய ஆன்மா உடல் எடுத்து பூமியில பிறக்கும் பொழுது எந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறார்களோ அந்த நட்சத்திரத்துக்கு தகுந்தார் போல அவருடைய வாழ்க்கை அவர்களுக்கு அமையுது. அப்போ திதி, கரணம், யோகம், 4 நட்சத்திரம் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் அவருக்கு ஒரு கட்டமைப்பை உருவாக்குது. இந்த விஷயங்கள்ல நம்ம தெரிஞ்சு அப்ப அந்த யோகம், கரணம் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே அவர்களுக்கு ஒரு கட்டமைப்பை உருவாக்கிவிடும். இந்த நட்சத்திரத்தில் பிறக்கும் பொழுது அந்த விஷயம் அந்த ஜாதகருக்கு அந்த விஷயம் அவர்களுக்கு தெளிவுபட வந்துடும். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு ஜாதகத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சு நல்ல ஜோதிடரை அணுகி அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நாம தெரிஞ்சு அதற்கு தகுந்தாற் போல விஷயங்கள் நம்ம மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு வீட்டுல இருக்காருன்னா கூட அதற்கு கிரகம், அந்த கிரகம் வலுப்பட்டதாக இருக்கும். அவருக்கு அந்த தோற்றத்தை எங்கே ஏற்படுத்திவிடும். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்ச அதற்கு தகுந்தாற் போல உள்ள பரிகாரங்களையும் நாம செஞ்சுக்கணும். பரிகாரம் அப்படின்னாக்கா மாறுதல்கள் செய்வதற்கு தான் பரிகாரம். பரிகாரம்னா யாரும் பயப்பட வேண்டிய விஷயம் அல்ல. கோவிலுக்கு சென்று ஆலயங்களுக்கு சென்று பாலாபிஷேகம், அபிஷேகம் செய்து அந்த கிரகத்தினுடைய தன்மைக்கு ஏற்ப இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு செய்து அதிதேவதைகளுக்கு அந்த கிரகத்தினுடைய அதிதேவதைகள் ஆலயங்களுக்கு சென்று நாம் பரிகாரம் என்று சொல்லக்கூடிய அபிஷேகம், அந்த கோவிலுக்கு நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை செய்து வரக்கூடிய விஷயம் தான் பரிகாரம்னு சொல்றது. அந்த விஷயங்களை நாம பரிகாரம் சொன்ன உடனே பயந்துக்க கூடாது. அதற்கு மாற்றாகவும் நாம செய்யலாம். அதற்கு மாற்றாக செய்யக்கூடிய விஷயம் என்றால் தான தர்மங்கள் இருக்கு. ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நம்ம செய்யக்கூடிய தான தர்மங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கு. செவ்வாயே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பிளட் டொனேஷன் கொடுக்கலாம். செவ்வாய் காரகத்துவமுடைய விஷயங்கள் அனைத்தையுமே நம்ம செய்யலாம். செய்யும் பொழுது அந்த கிரகத்தினுடைய தாக்கம் தன்மை குறைந்து அது பரிகாரமாக அங்கே நடந்து அந்த தாக்கம் நமக்கு குறையும். அந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம செஞ்சுக்கணும். செய்யும்போதுதான் வாழ்க்கையில் நமக்கு நற்பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமா நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஒவ்வொரு விஷயங்களும்
ஒருவருக்கேனும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு வீடியோக்களை நம்ம போடுறோம். அந்த வீடியோக்களில் நீங்க பார்த்து உங்களுக்கு தேவையான விஷயங்கள் அதுல இருக்கும் பொழுது அந்த விஷயங்கள் நீங்க அது முற்றிலுமாக தெரிந்து கொள்ளலாம் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கு. அடுத்தடுத்த விஷயங்கள் நம்ம ஒவ்வொரு வீடியோக்கள்லையும் நம்ம பார்த்துக்கிட்டு வரலாம். பார்க்கும் பொழுது அந்த விஷயங்களுக்கு தக்கவாறு நம்ம ஜாதகங்களையும் ஒவ்வொரு ஜாதகங்களையும் கூட நம்ம ஆராய்ந்து பார்த்து அதற்கு தகுந்த பரிகாரங்கள் என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம் அந்த விஷயங்களையும் நான் சொல்றேன். சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் நன்றி. ஒவ்வொரு வீடியோவும் நீங்க கொடுக்குற சப்போர்ட் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும். ஒவ்வொரு வீடியோக்கள்லையும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை சொல்லி உங்களுக்கு பயன்பெறக்கூடிய விஷயங்களை சொல்லி உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க வளத்துடன்.